கணேமுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பவம் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு 7 வரை விளக்கமறியல் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கணேமுள்ள சஞ்சீவ காத்தனையிட்டு எல்லு கொஸ்தாப்பல் ரிமான் என்பதாக அந்த செய்திக்கு இன்று லங்காதி பத்திரிகை தலைப்பிடுகிறது. வெடிக்கரு உசாவிய லங்கட்ட கெனாத் அரளவு ரியதுரட்டாத் ரெதும் நியோக என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்று காணலாம். அந்த கொலையாளியை நீதிமன்ற வளாகத்து முறை அழைத்து வந்த வேனின் சாரதிக்கும் இப்போது தடுத்து வைத்து விசாரணை உத்தரவுக்கு அமைய அவரும் விசாரிக்கப்பட்டு வருவதாக அந்த செய்தி இன்றைய லங்காதி பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் தொடர்புதையாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தின் குற்றவியல் பிரிவின் நீதிமன்ற விடயங்களை கையாளும் போலீஸ் உத்தியோகத்தரை எதிர்வரும் மார்ச் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்பதும் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அத்துடன் கடந்த 19ஆம் தேதி துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபரை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அன்றைய தினம் அழைத்து சென்றதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சாரதியை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கவும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு நேற்று பிற்பகல் குறித்த சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்திய போது கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். அதன்படி இதுவரை கணேமுள்ள சஞ்சீவ படுகொலை விவகாரத்தில் நேற்று மாலையாகும் போது 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களில் 3 தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்படும் நிலையில் போலீஸ் உத்தியோகத்தர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். துப்பாக்கிதாரி என போலீசாரால் கூறப்படும் நபர் கொலைக்கு முன்னர் சந்தேக நபர்களை நீதிமன்றத்துக்கு கடுவல தங்குமிடத்தில் இருந்து அழைத்து வந்த கார் சாரதி கொலையாளியின் பின்னர் கொலையின் பின்னர் துப்பாக்கிதாரியை கட்பிட்டி நோக்கி அழை சென்ற வேன் சாரதி ஆகியோரை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் தொடர்ந்தும் தடுப்பு காவலில் வைத்து விசாரித்து வருகிறார்கள். அதுடன் கொலையின் பின்னர் துப்பாக்கிதாரியை கட்பிட்டி நோக்கி அழை சென்ற வேன் போலி இலக்கத்தகடு கொண்டது என்பதை கண்டறிந்துள்ள போலீசார் அதனையும் கைப்பற்றி மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கும் நிலையில் குற்றத்தையை புரிய வருகை தந்த காரையும் வழக்கு பொருளாக கைப்பற்றிருக்கிறார்கள். நிலையில் நேற்று முன்தினம் கணேமுள்ள சஞ்சீவை சுட்டுக் கொண்ட நபருக்கு உதவிதாக கூறப்படும் பெண்ணோடு தொடர்பு வைத்திருந்ததாக சந்தேகத்தின் பேரில் பாதனிய பகுதியைச் சேர்ந்த அத்துகுல லஹிரு பிரசான் என்ற போலீஸ் கான்ஸ்டபிள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சம்பவம் நடந்து அன்று காலை துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட மக்காவிட்டையைச் சேர்ந்த டான் ஜனக உதயகுமார் என்ற சாரதியும் கைது செய்யப்பட்டார். இந்த 2 சந்தேக நபர்களுமே நேற்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சமர்ப்பித்த அறிக்கையை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிளை மார்ச் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். மேலும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சாரதி தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டது என்பதாக கூறப்பட்டது. இதன்போதும் சந்தேக நபர்களுக்கு சட்டத்தரணிகள் ஆஜராகாத நிலையில் சந்தேகத்துக்குரிய போலீஸ் உத்தியோகத்தர் இந்த சம்பவத்தில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று நீதிபதி முன்னிலையில் குறிப்பிட்டார். மேலும் சந்தேக நபரோடு தனக்கு எவ்விதமான உறவும் இல்லை என்றும் அவர் கூறினார். இந்த சம்பவம் தொடர்பான தொலைபேசி அழைப்புகள் குறித்த பகுப்பாய்வு அறிக்கையை பெறுவதற்கு தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு நீதிவானிடம் விசாரணையாளர்களான கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி போலீசார் கோரிய தொலைபேசி அழைப்புகளின் விரிவான பதிவுகளை வழங்கும் பல தொலைபேசி நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டார். இதனிடையே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் கான்ஸ்டபிளின் கையடக்க தொலைபேசியில் இருந்து துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் ரிவால்வரின் புகைப்படங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்து வாக்குமூலம் அளித்துள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படங்கள் தற்போது தேடப்படும் சந்தேக நபரான பெண் அவற்றை தனக்கு அனுப்பியதாக குறிப்பிட்டிருக்கின்றார். நாம் அவரது தொலைபேசியின் கேலரி பகுதியை சோதனை செய்த போதும் அதில் புகைப்படங்கள் பல அளிக்கப்பட்டிருந்தன. அவற்றை மீள எடுக்க முடியுமா? தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய போதே துப்பாக்கி புகைப்படம் இருந்தமை தெரிய வந்தது என விசாரணைகளுக்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறினார். அதுடன் குறித்த போலீஸ் கான்ஸ்டபிளும் தப்பிச் சென்ற பெண்ணும் இருக்கும் பல புகைப்படங்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன. இதுவரையிலான விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தரவுகளுக்கு அமைய இக்கொலையின் பின்னணியில் தேடப்படும் பெண்ணின் பங்கு மிக முக்கிய அளவுக்கு இருந்திருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன என்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணும். எனவே இஷாரா செவ்வந்தி என்ற இந்த பெண்ணின் தகவல் தெரிந்தால் அது உடனடியாக அறிவிக்குமாறும் அவ்வாறு அந்த தகவல் வழங்குகின்றவர்களுக்கு பெருமதியான பணப்பரிசு வழங்கப்படும் என்றும் குற்றத்தடுப்பு போலீசார் தெரிவித்த தகவலும் முக்கியமாக இருப்பதை காலம். அதற்கான தொலைபேசி இலக்கங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. 0718-151-735 என்ற இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி இதற்கான தகவல்களை உரிய இடத்துக்கு வழங்கினார். உண்மையான தகவல் தருபவருக்கு பணப்பரிசும் வழங்கப்படும் என்பதாக போலீசார் நேற்று தினம் அறிவித்த விவகாரங்களும் முக்கியமாக இருப்பதை காலம். இதே போல இந்த துப்பாக்கிதாரியின் காதலி கைது செய்யப்பட்டிருப்பதாக இன்னும் ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. இந்த தினம் தொடர்பான செய்தி லங்காதி பத்திரிகையிடம் கிடைக்கிறது. கணேமுள்ள சஞ்சீவ காத்தனேகல வெடிக்கருகே
பெம்பத்தியத் அல்லாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணலாம். இன்று தினம் தொடர்பான செய்தி லங்காதீப் பத்திரிகையில் தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த அழுத்கடை, அதாவது புதுக்கடை இலக்கம் 5 நீதிமன்ற தொகுதியில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த கணேமுள்ள சஞ்சீவ் என்பவனுடைய அந்த கொலைக்கு காரணமாக இருந்த துப்பாக்கிதாரியின் காதலி என்று கூறப்படுகின்ற ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த விடயம் தொடர்பாக 23 வயதுடைய பெண்ணொருவர் நேற்றைய தினம் மகரகம பன்னிப்பட்டிய பகுதியில் இருக்கின்ற 174ஆம் இலக்க வீதியில் இருக்கின்ற ஒரு பகுதியில் வைத்து அங்கு இருக்கின்ற மசாஜ் சென்டர் ஒன்றில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மகரகம பன்னிப்பட்டிய பிரதான வீதி 174ஆம் இலக்க பஸ்வண்டிகள் ஓடுகின்ற அந்த வீதியில் மசாஜ் சென்டர் ஒன்றில் இருந்து இந்த 23 வயதுடைய இந்த காதலி கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. எனவே அந்த சந்தேக நபர் அந்த பெண் மகரகம பொல்வத்த பகுதியை சேர்ந்தவர் என்பதாக போலீசார் தற்போது அதனை உறுதிப்படுத்தியிருப்பதாக அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த பெண், இந்த துப்பாக்கிதாரியினுடைய காதலி என்று கூறப்படுகின்ற அந்த பெண், இந்த சம்பவத்தின் பின்னர் அவர் அங்கிருந்து தப்பிச் செல்வதற்காக, வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே அதன் காரணமாக அவர் நீர்கொழும்பு பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து அவர் தப்பிச் செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஒரு செய்தியும் இருக்கிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே துப்பாக்கிதாரியின் காதலியும் இவ்வாறு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாகத்தான் அந்த செய்தியும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்.